ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சஷ்டி விரதம் 4வது நாள். ஸோ இன்றைக்கி நாக சதுர்த்தியும் கூட. அதனால் நாக சதுர்த்திக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நாகத்துக்கு என்னென்னலாம் நாங்கள் படைப்போமோ அதெல்லாம் படைச்சிட்டு தீபார்த்தனெல்லாம் காட்டிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துடுவோம். அதுக்கு அடுத்தது முருகர் கோவிலுக்கும் நாங்கள் கிளம்பி போவோம். ஸோ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு திரும்பியும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நாகத்தம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். கோஇன்சிடெண்ட்டாக என்னுடைய ரிலேட்டிவ்ஸை நாங்கள் மீட் பண்ணோம். என்னோடய மாமாவோட ஒய்ஃபும் எங்கள் மாமி அண்ட் என் மாமியோட பொண்ணு 2 பேரும் வந்திருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ நான் என் நாகாத்தம்மாவுக்கு இந்த மாதிரியான பூஜையெல்லாம் நான் பண்ணேன். 6 விளக்கு ஏற்றி நான் கம்பம், தேங்காய் அண்ட் சர்க்கரை இதெல்லாம் கலந்து பிரசாதமாக எடுத்துகிட்டு போனேன். சூப்பராக ரொம்ப மனமகிழ்ச்சியாக எல்லாமே பூஜைலாம் ரொம்ப அருமையாக நடந்தது. அப்புறம் கோவிலுக்குள்ளே போயிட்டு நாகாத்தம்மாவை நாங்கள் வழிபட்டோம். அவங்களோட தரிசனமும் எங்களுக்கு நல்லாவே கிடச்சிது. உங்களுக்கும் நான் வேண்டிக்கிட்டேன், எனக்கும் நான் வேண்டிக்கிட்டேன். இது வாய் வார்த்தைக்கு சொல்லலை, உண்மையாக நான் சொல்கிறேன். எல்லாருக்காகவும் நான் வேண்டினேன். இது 7 சப்த கன்னிங்களுடைய சிலைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் பூவெல்லாம் வச்சு நானும் தீபார்த்தனை காட்டினேன். நம்மளே செல்ஃபாக தீபார்த்தனை காட்டிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா சந்தோஷமாக போச்சுங்க. அதுவும் நான் படைச்சது எனக்கு எல்லாமே சூப்பராக ஒரு மன மகிழ்ச்சியாக ரொம்ப பக்திமயமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு 2 கோவிலுக்கு போகணும். இன்றைக்கி 25th அக்டோபர் சனிக்கிழமை. ஸோ ஃபஸ்ட்டு நாகாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டோம். அதுக்கு அடுத்தது தான் நான் முருகர் கோவிலுக்கு போனேன். ஸோ இங்கே நாகாத்தம்மன் கோவிலில் எங்கள் மாமியுமே பூஜை பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் நோன்பு எடுத்தோம் இல்லைங்களா, கௌரி நோன்பு. ஸோ அதுக்காக கௌரி நோன்பு எடுத்து 5 நாள் கழித்து நாங்கள் நாகாத்தம்மனுக்கு பாலும் முட்டையும் வச்சு அப்புறம் கம்பு, தேங்காய், சர்க்கரை இதெல்லாம் பிரசாதமாக வச்சு நாங்கள் தேங்காயெலாம் உடைச்சி தீபார்த்தனை காட்டுவோம். ஸோ இது எங்களுடைய வழக்கம். ஸோ இன்றைக்கி சரியான கூட்டங்க கோவிலில், நாகாத்தம்மன் கோவிலில் எல்லாருமே வந்திருந்தாங்க ஒட்டுக்கா. அண்ட் நேத்திக்கும் சில பேர் வச்சிட்ருந்தாங்க. இல்லைன்னா இன்னுமே ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக நிற்கக்கூட இடம் இருக்காது. நாங்கள் போகிற கோவிலில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி கூட்டம் இருந்தது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். வீட்டுக்கு போயிட்டு அந்த பிரசாதத்தெலாம் வீட்டில் நாங்கள் வச்சுட்டு உடனே எங்கள் ஃபேமிலியோட முருகர் கோவில் கிளம்பி வந்துட்டோம். நான், என் பாப்பா, என் வீட்டில் அவங்க அண்டு என்னுடைய பையன் 4 பேருமே வந்துட்டோம். ஸோ எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் நாகாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது வரைக்கும். ஸோ வந்த உடனே ஒட்டு மொத்தமாக நாங்கள் கிளம்பி முருகர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கவே முருகருடைய தரிசனம் எங்களுக்கு அற்புதமாக கிடச்சிதுங்க. அவ்வளோ சந்தோஷம். ரொம்பவே மன நிம்மதியாக, மன மகிழ்ச்சியாக முருகர்கிட்டையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டிக்கிட்டேன். இது வாய் வார்த்தைக்கு சொல்லலை, உண்மையாக தான் நான் சொல்கிறேன். நான் எல்லாருக்காகவும் வேண்டினேன். அண்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்லா இருக்கணும், நானுமே நல்லா இருக்கணும், அண்ட் எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் வேண்டியிருந்தேன். அண்டு அங்கேயும் சரியான கூட்டங்க. இத்தனை நாள் நான் போயின்னு இருக்கேன், ஆனால் அவ்வளோ கூட்டம் இல்லை. இன்றைக்கின்னு பார்த்து ரொம்பவே கூட்டம் பயங்கரமாக இருந்தது. அண்டு கூட்டம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அன்னதானம் வேறு இன்றைக்கி போடுறாங்க. ஸோ அதனால் அன்னதானத்துக்கு தேவையான அந்த சாப்பாடு விஷயங்கள்லாம் கோவிலில் வண்டியில் எடுத்துகிட்டு வச்சாங்க. ஸோ எல்லா பக்தர்களையும் யாருமே போகக்கூடாது, எல்லாரும் அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் போகணுன்ற மாதிரி கோவிலில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்த பக்தர்கள்லாம் அப்படியே நாங்கள் அப்படியே ஸ்தம்பித்து அங்கேயே இருந்துட்டோம். ஏன்னா கோவிலில் அன்னதானம் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் இல்லைங்க, ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய கூட்டம், செம்மையான கூட்டங்க. அன்னதானம் கோவிலில், முருகர் கோவிலில் அன்னதானம் மட்டும் இல்லாமல் நாக சதுர்த்தியும் அங்கே அங்கேயும் இருந்தது. ஸோ அதனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது.
எல்லாரும் நாங்கள் வந்து லைன்லலாம் ஃபார்ம் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து லைன் வந்து கோவிலை சுற்றி, கோவிலே ரொம்ப பெருசு. ஸோ கோவிலை சுற்றி வந்து லைன் வந்து அவ்வளோ இதுவாக இருந்தது. காட் கிரேஸ் நான் வந்து ஃபஸ்ட்லேயே நின்றுட்டேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக அங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் நின்றுட்டேன். நான் அங்கே இருந்தோம், நானும் என் பாப்பா அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ தான் அன்னதானம் வந்ததுனால எல்லாரும் எழுந்து நின்றுட்டாங்க. ஸோ பார்த்தா எனக்கு பின்னால் அவ்வளோ கூட்டம் பாருங்கள், அவ்வளோ பேர் இருந்தாங்க. நான் தான் முதலாளாக நின்றுட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் ஈஸியாக இருந்துடுச்சு. உடனே நாங்கள் வந்து அன்னதானம் வாங்கிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து ஒரே இடத்துல சாப்பிட்டுட்டு அழகாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.